ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 21. வேத அவிநாசினம் நித்யம் ய ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷக பார்த்த கம் காதயதி ஹந்திகம். டிரான்ஸ்லேஷன். பார்த்தனே, ஆத்மா அழிவற்றது, பிறப்பற்றது, மாற்றமில்லாதது என்று அறிந்த ஒருவன் யாரையாகிலும் கொல்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். கொலை குற்றம் செய்த ஒருவனுக்கு நீதிபதி தூக்கு தண்டனை விதிப்பது மனு சம்ஹிதையின்படி, வேதங்களின்படி நியாயமானது. ஏன்னா கொலையாளியை மன்னன் தூக்கிலிடுவது அந்த ஆத்மாவுக்கு நன்மை தரும் செயல். இல்லைன்னா அந்த ஆத்மா அந்த கொலை செய்த பாவத்துக்காக நரகத்தை அனுபவித்து மீண்டும் இந்த பூமியில் பிறந்து நரக வேதனையை அந்த ஆத்மா அனுபவிக்கும். இப்படி வாழ்வதை காட்டிலும் இறப்பதே மேல் அப்படிங்கிற அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படும் அந்த ஆத்மா. ஸோ நீதிக்காக நாம் கொலையாளிக்கு தண்டனை தருவது சரியான செயல். அது மாதிரி இங்கே பகவான் கிருஷ்ணர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுத்தம் செய்ய சொல்கிறாரு. அதர்மிகளான துரியோதனனை சார்ந்தவர்கள் அழிந்து தர்மத்தின் புத்திரரான யுதிஷ்டருடைய தலைமையில் இந்த உலகம் ஆட்சி செய்யப்படணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஆப்ரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பேஷண்ட்டை கொல்வதற்காக அல்ல, குணப்படுத்தத்தான். அது மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய அறிவுரைப்படி அர்ஜுனன் செய்யக்கூடிய இந்த யுத்தம் முழு அறிவுடனே நடக்கப் போவதால் அர்ஜுனனுக்கு எந்த பாவ விளைவும் வர சாத்தியம் இல்லை. மேலும் ஆப்போசிட்டில் பகவானை பார்த்து யுத்தம் செய்பவர்கள் பகவானுடைய கருணையினால் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது உறுதி. அதனால் எந்த பாவ விளைவும் அர்ஜுனனை தீண்டப் போவதில்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.